உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 336ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம 29ஆம் நாளினுடைய கவுண்ட் டவுனில் இருக்கிறோம் அன்பர்களே. இன்றைக்கி திருத்தூதர்கள் பணியில் 15ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளில் 28ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் அன்பர்களே. நம்ம நிறைய இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம், திருத்தந்தையின் சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், கவுன்சில் ஆஃப் ஃப்ளாரன்ஸ், என்னென்னமோலாம் அந்த சங்கங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கிறதுலேயே முதலையாக கூட்டப்பட்ட சங்கம் எது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோம். கவுன்சில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்றைக்கி திருத்தூதர்கள் பணியில் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இதை தான் கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்வாங்க. ஸோ எந்த இடத்துல நடக்குதோ அந்த சங்கத்துக்கு அந்த பேரை வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வத்திக்கானில் நடந்ததுனால அது 2வது முறை வத்திக்கான்லேயே நடந்ததுனால அது 2ஆம் வத்திக்கான் சங்கம் அப்படின்னாங்க. இத்தாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் நடந்துச்சுன்னா அது ஃப்ளாரன்ஸ் நகரம் அப்படின்வாங்க அன்பர்களே. ஸோ அதனால் இடத்தை பொறுத்து தான். ஸோ இதை வந்து எருசலேம் சங்கம் அப்படின்வாங்க. இது எப்போ நடந்துச்சு? கிபி 49. அப்படின்னா ஆண்டவர் இயேசுடைய முன்னேற்றத்துக்கு அப்புறம் ஒரு 16 வருஷம் கழித்து இது நடந்திருக்கான்னு பந்தர்களே. ஸோ இது வந்து எதுக்காக கூடப்பட்டது? அப்போ பாருங்க, இதில் 12 திருத்தூதர்கள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த முதல் சங்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் முதல்ல. சரி, எதனால் இது கூட்டப்படுது அன்பதிலே? கடைசியாக நம்ம எங்கே விட்டோம்? பவுலும் பர்னபாவும் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோக் நகரத்துக்கு வராங்க. அங்கே தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுதான் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? சில பேர் இந்த யூதேயாவிலேருந்து ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து இங்கே போதிக்கிறாங்க. இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த அந்தியோக்கு கிறிஸ்தவ சமுதாய அந்த கூட்டத்துக்கு, கம்யூனிட்டிக்கு, அந்த திருச்சபையில் இவங்க என்ன போதிக்கிறாங்க? நீங்கள் விருத்த சேதனம் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி பிணைத்தவர்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. இது ஒரு பிரச்சனையாகுது அன்பர்களே. அது பின்னாடி கலாத்தியரில் பார்த்தோன்னா அந்த யூதேயாவிலேருந்து ஒரு சில பேர் வந்தாங்கன்னு வாசிக்கிறதுல புனித பேதுரும் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா புனித பவுல் சொல்கிறார், புனித பேதுரு கலாத்தியருக்கு வந்தப்போ கலாத்தி அந்த பகுதிக்கு வந்தபோது அவர் வந்து பிணைத்தவர்களோடு சேர்ந்து சாப்பிட மறுத்தாரான். ஆக்சுவலாக அவர் கொர்நேலியா வீட்டிலலாம் போய் சாப்பிட்டுட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு மேலே ப்ரெஷர் போடுறாங்க இல்லையா? இவர் போய் கொர்நேலியாவிலேருந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? எருசலேமில் நீங்கள் அப்படி சாப்பிட்ருக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி இருக்கிற யூத கிறிஸ்தவர்கள் அந்த ப்ரெஷர் போடுறதுனால, அந்த அழுத்தத்தை கொடுக்கறனால பேதுரு வந்து இங்கே வந்துட்டு இவரை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிடாமல் இருக்கிறத புனித பவுல் வந்து மூஞ்சிக்கு நேராக எதிர்த்து நின்று கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் பெருசாகிறதுனால தான் இவங்க திரும்ப எருசலேமுக்கு போய் இந்த சங்கத்தை கூட்டுறாங்க. அன்பர்களே, ஒரு விருத்த சேதனத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நமக்கு இது ஒரு சாதாரண விஷயம்னு யோசிச்சு பாருங்க அன்பர்களே. அந்த காலத்தில் நீங்கள் ஒரு யூதர் அப்படின்னா விருத்த சேதனம் தான் நீங்கள் யூதர்ன்றதை உங்களுக்கு, நீங்கள் யாவை இறைவனை வழிபட்டிங்கன்னா நீங்கள் யூதர் ஆக முடியாது. பாருங்களேன், ஏன்னா பிறையினத்தவர்கள் நிறைய பேர் போய் அந்த சாலமன் கட்டின கோயிலில் வந்து அவங்க இதை வழிபட்டு தான் இருக்காங்க. விருத்த சேதனம் அதுதான் மெயின் அன்பர்களே. அப்போ விருத்த சேதனம் உடம்புல செய்கிறது தான். இப்போ நமக்கு எப்படி பேப்டிசமாக அந்த மாதிரி, இப்போ பேப்டிசம் வாங்காதவங்கள நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு சொல்ல மாட்டோம். அது எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை இவங்க எடுப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையில்லைன்னு. ஸோ இந்த சங்கம் தான் திருச்சபையினுடைய வரலாற்று, கிறிஸ்தவ வரலாற்றில் முக்கியமான பகுதி இந்த திருத்தூதர்கள் பணிகள் 15ஆம் அதிகாரம் அன்பர்களே. ஏன்னா இன்றைக்கி இவங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் யூத மதத்திலேருந்து டோட்டலாக முறிக்கிறாங்க கிறிஸ்தவத்தை. இனி யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. அது இந்த விருத்த சேதனம் அப்படின்றதுல நமக்கு வரப்போகுது அன்பர்களே. இது வரைக்கும் விருத்த சேதனம் செஞ்சாலும் செய்யலாம்ன்ற மாதிரி இல்லை. இனி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எந்த கிறிஸ்தவன் இனி கிறிஸ்தவனாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அருளினால் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அருள்னால், பை தி கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதனால் விருத்த சேதத்தினால இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க அன்பர்களே. ஸோ இது வந்து இஸ்ரேலினுடைய அந்த மதத்திலிருந்து இவங்க முழுமையாக இந்த எருசலேம் சங்கம் இன்றைக்கி நம்மை விடுவிக்கிறது அன்பர்களே. ஸோ இன்றைக்கி புனித பேதுரு அவருடைய தலைமைத்துவத்தை திரும்ப காட்டுறதா, ஒரு திருத்தந்தை அப்படின்றத இன்றைக்கி நம்ம அவர் காட்டுறதை பார்ப்போம். அதே போல் இன்றைக்கி இது முடிச்சதுக்கப்புறம் பவுலும் பர்னபாவும் பிரிந்து போகிறதையும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்லையே புனித மார்க் நற்செய்தியாளர் பொருட்டு அவர் வந்து பிரிந்து போகுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பர்னபாவும் மார்க்கும் சேர்ந்து, மார்க்கு தான் அவருடைய உடன்பிறவாத சகோதரர், கசின்.
ஸோ மார்க்கும் பர்னபாவும் சேர்ந்து அவங்களுடைய சொந்த ஒரு சைப்ரஸுக்கு போய் நற்செய்தி அறிவிக்க போகிறாங்க. இங்கே பவுலும் சீலாவும், இன்றைக்கி சீலான்ற ஒருத்தரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீலாவும் சேர்ந்து புனித பவுலினுடைய 2வது நற்செய்தி பரப்பு பணி வந்து துவங்க போகுது அன்பர்களே. ஸோ இன்னி 15ஆம் அதிகாரத்தில் இந்த 2ஆம் பகுதியில் வந்து புனித பவுல் சீலா, இப்போ இந்த 2வது நற்செய்தி பரப்பணியில் அப்போ யார் வரா? பவுலோட சீலா வராரு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதில் பர்னபா. ஸோ பவுல் சீலா சேர்ந்து 2வது நற்செய்தி பரப்பு பணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 18ஆம் அதிகாரம் வரைக்கும் போவோம் அன்பர்களே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இவஞ்சலைஸ் பண்ணாங்க இல்லையா, ஏற்கனவே நற்செய்தி அறிவிச்சிட்டு வந்தாங்கல்ல, அந்த கலாத்திய பகுதி, அந்த சைப்ரஸ் பகுதி இவர் போயிறார். கலாத்திய பகுதிக்கு இவர் இந்த பவுலும் சீலாவும் போயிட்டு இவங்க திரும்ப ரீஇவஞ்சலைஸ் பண்ணுறாங்க. திரும்ப அவங்கள போய் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அவங்கள வலு ஊட்டுக்கிறார்கள் விசுவாசத்தில். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. சரி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரமும் நீங்கள் வாசிக்க போகிறோம். முதல்ல இப்போ இந்த 11ஆம் அதிகாரத்துலேருந்து 14 வரைக்கும் அவர் புனித பவுல் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, திருவழிபாட்டு முறையில் நடக்கக்கூடிய அந்த ஒழுக்கக்கேடுகள், அந்த சீரழிவுகளை பற்றி அவர் பேச போகிறார். எப்படி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போடணும், அதாவது தலையில் முக்காடு போடுறது. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு பெண்கள் வந்து முக்காடு போடுறதில்ல. அஃப்கோர்ஸ் அது வந்து திருச்சபை வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்ல கிடையாது. அதனுடைய அந்த சட்டங்கள் வந்து அப்ரோகேட் பண்ணியாச்சு அப்படின்னா அது வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, அது எடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் போட்டால் தவறு கிடையாது. ஸோ அதை நம்ம விளக்குறையில் பார்ப்போம் இன்னும் ஆழமாக. அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையும் வீடியோவும் போட்டிருக்கோம், மரியன்னையினுடைய ஆன்மீக போர் பயிற்சி மையம் சேனலில். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா இவங்களுடைய சுயநலம், இந்த ஏற்றத்தாழ்வுகள், இதை குறித்தெல்லாம் அவர் வந்து பேச போகிறார். அப்புறம் அருங்கொடைகளை பற்றி, கேரிசம்ஸ் பற்றியும், ஆவியானவருடைய கொடைகளை பற்றியும், ஆவியானவர் தரக்கூடிய நற்பண்புகளை, ஸோ கிஃப்ட்ஸ், வர்ச்சூஸ், கேரிசம்ஸ், இந்த 3 பற்றியும் பேச போகிறார். ஸோ திருவழிபாடு, கொடைகள், நற்பண்புகள், அருங்கொடைகள். ஸோ இது 4 பற்றியும் இந்த 11லேருந்து 14 அதிகாரங்களில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெறும் 11, 12 மட்டும் தான் பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பாருங்கள், பிரிந்து போன சகோதரர்கள் நிறைய கேட்பாங்க, நீங்கள் வந்து ஏன் உங்கள் பாரம்பரியத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இன்றைக்கி இப்படி இந்த பவுல் நான் கொடுத்த அந்த நெறிகளை, அந்த பாரம்பரியத்தை நீங்கள் அப்படியே பின்பற்றுறதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன்னு சொல்கிறார். வெறும் பைபிள் மட்டும் போதுன்னா எதுக்கு பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு புனித பவுல் இங்கே பாராட்டணும்? இதை நம்ம கேட்கணும் அன்பந்தவர்களை, பிரிந்து போன சகோதரர்கள்கிட்ட. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தில் அன்பந்தவர்களே இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி, ஆவிக்குரிய கொடைகள். ஸோ இந்த கொடைகள்லாம் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. 13ஆம் அதிகாரத்தில் அந்த நற்பண்புகள், தியாலஜிக்கல் வர்ச்சூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விசுவாசம், எதிர்நோக்கு, நம்பிக்கை, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, இது 3 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 14ல் இந்த கரிஸ்மேட்டிக் வர்ஷிப், இந்த அருங்கொடைகளை வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் நம்ம 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய இந்த அருங்கொடைகளை வச்சுக்கிட்டு எப்படி கரெக்டாக அதை வந்து பேலன்ஸ்டாக நம்ம வழிபாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றத 14ஆம் அதிகாரத்தில் சொல்வார். நம்மதில் நிறைய பேருக்கு இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுனால நிறையா இந்த கொரிந்து மக்கள் வந்து அதை வந்து மற்ற என்ன சொல்கிறது, மற்ற அருங்கொடைகளெல்லாம் வந்து கீழே தலைக்குறவா பார்க்குற மாதிரிலாம் நிறைய அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வில் இந்த அருங்கொடைகளை வச்சுட்டு நடக்குது. பாருங்களேன், ஆதி திருச்சபையிலே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி பவுல் வந்து கரெக்டாக அதெல்லாம் வந்து சரி செய்கிறத நீங்கள் பார்த்து, அவர் முதல்ல அன்பு வைங்க, நற்பண்புகளை வைங்க, அதுக்கப்புறம் கொடைகளை வைங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிஸ், நம்மளுடைய இந்த ஊழியத்தை வந்து நடுவில் வச்சுட்டு கடைசியாக தான் நீங்கள் வந்து டங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் அந்த லிஸ்ட்டு போடுறதை பார்ப்போம். அன்பதில் ஏற்கனவே ரோமையர் 12ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் நம்ம பார்த்தோம். 7 அருங்கொடைகள் அவர் சொன்னார். அதில் நிறைய ஆர்டினரி கிஃப்ட்ஸ், தாராள உள்ளம், இரக்க செயல் செய்கிறது, இதெல்லாம் கூட வந்து ஒரு அருங்கொடையாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஆவியானவருடைய கிஃப்ட்ஸு, கேரிசம்ஸ். நம்ம சும்மா யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு தொழுநோயாளிக்கு உதவி செய்கிறது, ஒரு 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 நாற்று அடிக்கிற ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு மட்டும் போய் செய்கிறதுக்கான தெம்பு இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். அப்போ அதெல்லாம் பாருங்கள், தலைமைத்துவம், இது எல்லாமே அப்போ ஒரு கேரிசம்.
ஸோ இதையும் கேரிசமாக நம்ம பார்க்கணும், இதையும் ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஸோ ரோமையர் 12 7 கொடைகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு 9 கொடைகளை அவர் இன்றைக்கி சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி, நம்ம இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சூதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 15. யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்த திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். நெடுநேர விவாதத்துக்கு பின்பு பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை
சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். யூதாவும் சீலாவும் இறைவாக்கினராயிருந்ததால் சகோதரர் சகோதரிகளோடு அதிகம் பேசி ஊக்கமூட்டி அவர்களை உறுதிப்படுத்தினர். சிறிது காலம் அங்கு தங்கிய பின் சகோதரர் சகோதரிகளிடமிருந்து நல்வாழ்த்துகளுடன் விடை பெற்றுக் கொண்டு தங்களை அனுப்பியவர்களிடம் சென்றனர். பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவில் தங்கி மற்றும் பலருடன் ஆண்டவரின் வார்த்தையை கற்பித்து நற்செய்தி அறிவித்து வந்தனர். சில நாள்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவிடம், நாம் ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்த அனைத்து நகரங்களுக்கும் திரும்பி போய் அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று கவனிப்போம், வாரும் என்றார். மார்க்கு எனப்படும் யோவானையும் தங்களுடன் கூட்டிச் செல்ல பர்னபா விரும்பினார். ஆனால் தங்களோடு சேர்ந்து அவர் பணி செய்ய வராது பம்பிலியாவில் தங்களை விட்டு விலகிச் சென்று விட்டதால் அவரை கூட்டிச் செல்ல பவுல் விரும்பவில்லை. இதனால் அவர்களிடையே கடுமையான விவாதம் எழுந்தது. எனவே இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்.
பவுல் சீலாவை தேர்ந்து கொண்டார். சகோதரர் சகோதரிகள் அருள் வழங்கும் ஆண்டவரின் பணிக்கென்று அவரை அர்ப்பணித்தனர். அவர் புறப்பட்டு சிரியா சிலிசியா வழியாகச் சென்று திருச்சபைகளை உறுதிப்படுத்தினார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 11. நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூர்கிறீர்கள். நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள். எனவே உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்குரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்குரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். தம் தலையை மூடிக்கொள்ளாத எந்த பெண்ணும் தம் கூந்தலை வெட்டி கொள்ளட்டும். கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மழித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும். ஆண் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் மாட்சியுமாவார். ஆனால் பெண் ஆணின் பெருமையாயிருக்கிறார். பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை, மாறாக ஆணிலிருந்தே பெண் தோன்றினார். மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார். வானதூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண் இல்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை. ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார். ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன. பெண்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் கடவுளிடம் வேண்டுவது முறையா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது, ஆனால் அது பெண்களுக்கு பெருமை தருவதாகும். இதை இயற்கையே உங்களுக்கு கற்பிக்கிறது அன்றோ? ஏனெனில் பெண்களின் கூந்தலே அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது. இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது, இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே இல்லை, கடவுளின் திருச்சபைகளிலும் இல்லை. இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யார் என வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன செய்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம்
என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால்தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும். அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் தருவேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 12. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் அருளும் கொடைகளை குறித்து பார்ப்போம். அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். நீங்கள் பிற இனத்தவராயிருந்தபோது ஊமை சிலைகள் பால் ஈர்க்கப்பட்டு தவறாக வழிநடத்தப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார்.
அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றனவாக தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாயிருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன்பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 28. நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார். தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள். செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார். உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார். நேர்மையானவர்கள் ஆட்சியுரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வர். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று அந்த எருசலேம் சங்கம் ஒன்றா கூடி ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வரும்போது ஆவியானவர்னால எல்லாரும் ஒன்று கூடி ஒரு அழகான ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆண்டவரே. அதே போல் எங்கள் குடும்பத்துலேயும் நிறையா குழப்பங்கள், நிறையா டவுட்ஸ்லாம் வரும்போது, சந்தேகங்கள் வரும்போது நாங்கள் எல்லாம் ஜெபிச்சு இந்த சங்கங்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்களோ அதே போல் நாங்கள் முடிவெடுக்கணும். திருச்சபையில் எந்த பங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. பங்கு பேரவையில் ஃபாதர், பங்கு தந்தைக்கும் மக்களுக்கும், இந்த பக்த சபைகளுக்கும் கொயருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாரும் உடலின் உறுப்புகளை போல புனித பவுல் சொல்வது போல கண் வாயை மதிக்கணும், வாய் கையை மதிக்கணும், தலை காலை மதிக்கணும், கால் தலையை மதிக்கணும். இப்படி எல்லாரும் ஒரு உடலாக உம்முடைய ஆவியானவர் ஆன்மாவாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு உடலாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அம்மா, தலைக்கு நீங்கள் தான்மா அம்மாவாக இருந்தீங்க. உடலாகிய எங்களுக்கும் நீங்கள் தான்மா அம்மாவாக இருக்கணும். எங்களை ஒற்றுமையாய் பிரிந்து போன சகோதரர்கள் எங்களோட ஒன்றா சேரணும். எல்லா இந்து முஸ்லீம் சகோதரர்களும் எங்களோட ஒன்றா சேரணும். எல்லாரும் உங்கள் பிள்ளைங்களாக மாறணுமா. எல்லாரும் அன்பு செய்து ஆண்டவரையும் மற்றவர்களையும் அன்பு செஞ்சு வாழணும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை படைக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்கம்மா. இந்த பைபிளில் வாசித்து முடிக்க போகிறோம்மா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களையும் திருத்தூதர்களை போல அனுப்புங்கம்மா இந்த உலகத்துக்குள்ளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், திருத்தூதர் பணியில் 15ஆம்
அதிகாரத்தில் 11 13 வசனங்கள் பாருங்கள். எல்லாரும் பேசி முடிச்சோன்னு கரெக்டாக புனித பேதுரு எந்திரிச்சு பாருங்கள். அவர் அந்த திருத்தந்தையாக தலைமையை ஒரு தலைமைத்துவத்தை காட்டுற வகையில் அவர் பேசி முடித்ததும் உடனே எந்திரிச்சு பேதுரு வந்து சொல்கிறார். ஸோ அவர் தான் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக அந்த அப்போஸ்தலர்களுடைய இந்த சங்கத்தில் அவர் பேசி அந்த ஒரு டாக்டரல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு நண்பர்களே. ஒரு போதனையினுடைய இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் யாக்கோபு பேசுகிறாரு. அவர் யார் புனித பேதுருவெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் புனித பவுலும் பர்னபாவும் பேசுகிறாங்க. அதுவும் அவங்க 2 பேரும் என்ன நடந்தார், என்னென்ன வல்ல செயல்கள்லாம் கடவுள் செஞ்சார்ன்றதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு சங்கம் நடக்குதுன்னு நமக்கு ஒரு மாடல் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இப்படி தான் இங்கேயும் வந்து பிஷப் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் திருத்தந்தை பேசுவார். இப்படி தான் சங்கங்கள் நடக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது? பிரிந்து போன சகோதரர்களுடைய சபையில் பாருங்கள். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே நான் கூறுவதை கேளுங்க. ஸோ இங்கே இறையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ யாக்கோபு இங்கே தலைமை மாதிரி தெரியுதே. இல்லை, ஏன்னா யாக்கோபு என்ன பண்ணுறாரு, பேதுரு சொன்னதை அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால தான் பாருங்கள் சீமோன் இப்படி கூறுனார் பாருன்னு சொல்லி சீமோனை தான் அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறார். ஸோ திருத்தந்தை ஒரு இது முன்பொழிஞ்சதுக்கப்புறம் கூட இருக்க ஆயர்களில் யாராவது ஒருத்தர் வந்து அவர் திருத்தந்தை சொன்னதை சப்போர்ட் பண்ணி பேசலாம். பேசிட்டு இங்கே வந்து இவர் டாக்டரல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஒரு போதனையினுடைய ஒரு அதிகாரத்தில் அவர் பேசலை. அவர் என்ன செய்யலாம், எப்படி இதை நடைமுறை கொண்டு வரலான்னு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கூட பாருங்கள் நம்ம சங்கங்களில் ஆயர்கள்லாம் முடிவெடுத்து சொல்லுவாங்க என்ன செய்யலாம் என்ன பண்ணலான்னு. திருத்தந்தை அதை அங்கீகரிக்க தான் செய்வார். ஸோ இப்போவும் அதுதான் போயிட்டுருக்கு அன்பானவர்களே. ஸோ இந்த யாக்கோபு யார் அன்பதில்? இவர் வந்து பெரிய யாக்கோபு கிடையாது. ஏன்னா பெரிய யாக்கோபை கொண்டுட்டார் ஏறுவது, அது நமக்கு தெரியும். அப்போது இவர் அல்பேயுனுடைய மகன் அந்த யாக்கோபாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது இவர் யாராக இருக்கலாம்னு இறையில் அறிஞர் சொன்னாங்கன்னா, கலாத்தியர் 1:19 புனித பவுல் சொல்வது போல் ஆண்டவர் இயேசுவோட நெருங்கின சகோதரர். ஸோ அவரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த யாக்கோபு இருக்கிறார். நம்ம இவர் தான் பின்னாடி இந்த எருசலேமுக்கு ஆயராகவும் மாறுகிறார். புனித பேதுரு வந்து ஆயராக இருக்கிறார். அவர் உயிருக்கு பிரச்சனை வந்து அவர் தப்பி ஓடினதுக்கப்புறம் யாக்கோபு வந்து ஆயராக அமர்த்தப்படுகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, யாக்கோபு இங்கே பேசுகிறார் பாருங்களேன். ஒரு சில அந்த பிற இனத்தவர்களெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாருன்னு அவர் எங்கே கோட் பண்ணார் பாருங்கள். எரேமியா 12:15, ஆமோஸ் 9:11-12, அதுக்கப்புறம் எசையா 45:21. பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 இறைவாக்கினர்களை ஒட்டா ஒரு இடத்துல பிச்சு கோட் பண்ணுறாரு முதல்ல. எல்லா பிறனத்தவர்களும் யாவே இறைவனை ஒரு நாள் வந்து அந்த உடன்படிக்கையினுடைய அந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இணைவாங்க மெசியாவின் காலத்தில் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணுறார். அப்போ பாருங்கள் முதல்ல நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியுது இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அந்த மகத்துவம். பாருங்கள் அதுக்கப்புறம் 20ஆம் வசனம் பாருங்கள். அன்பதில் இந்த ஃபுட்டு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க பாருங்கள். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, திருத்துதர் பணி 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டது, தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். யாக்கோபு இது சொல்கிறார் நம்மளே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரிச்சுவல், இந்த சடங்கு முறைகள் விருத்த சேதனத்துலேருந்து அவங்களுக்கு விலக்கு கொடுத்துடலாம். ஆனால் ஒரு சில உணவு முறைகளை குறித்த விஷயங்கள்லேருந்து அவங்கள வந்து நம்ம விலக்கு கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு லேவியர் 17-18 அதிகாரங்கள்லாம் இந்த பிற இனத்தவர்கள் இஸ்ரேல் மக்களோடு சேர்ந்து வாழும்போது ஒரு சில உணவு பழக்க முறைகளை அவங்க கொண்டிருக்கணும். சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது யாவே இறைவனை வழிபடும் போது. லேவியர் 17:7-9 சொல்லுது. அதுமாதிரி ரத்தத்தை சாப்பிடக்கூடாது லேவியர் 17:10-12 சொல்லுது. அதே போல் ரத்தத்தை ஊற்றிட்டு தான் சாப்பிடணுன்னு 13-14 சொல்லுது. அது மாதிரி வேறு இந்த ஒழுங்கற்ற இச்சைக்குரிய இந்த ஒழுக்கக்கேடு, கூடா ஒழுங்கு, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஈடுபடக்கூடாது. ஓரின சேர்க்கை இதெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி லேவியர் 18:6-23 சொல்லுது. ஸோ லேவியர் 17-18 வந்து மற்றும் பின்பற்ற சொல்கிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம வழிபாடு முறையும் இருக்குது, ஆண்டவர் குறித்த விஷயமும் இருக்குது, கொஞ்சம் மாரலும் இருக்குது, ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கனால இதை மட்டும் கடைபிடிக்க சொல்லி அவங்க பரிந்துரைக்கிறாங்க நண்பர்களே. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து ஆக்சுவலாக நிறைய பிறனத்தவர்களுக்கு நிறையா சட்டங்கள் இருக்குது, மோசேயனுடைய சட்டங்கள், அதெல்லாம் அவங்க கடைபிடிக்கணும். ஆனால் இந்த 4 தான் இஸ்ரேலுக்கும் பிறனத்தவர்களுக்கும்
ஒரு பொதுவான சட்டங்கள், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய சட்டங்கள் இது 4 தானா. அதனால் இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னாங்க. ஸோ இது 4ம் இஸ்ரேல் மக்களும் கடைப்பிடிக்கணும். யாரும் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, யாருமே வந்து இந்த மாதிரி சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, யாரும் வந்து இந்த கூட அவளுக்கு ஒரு ஒழுங்கற்ற இந்த மாதிரி இயல்புக்கு மாறான இச்சைக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இஸ்ரேல் மக்களுக்கும் பொருந்தும், பிற இனத்தவர்களுக்கும் பொருந்தும். ஸோ இதை கடைபிடிக்கும் போது உங்களுக்குள்ள பிரிவு வராது, பிளவுகள் வராது. அதனால் இதை நீங்கள் கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1442 ஃப்ளாரன்ஸ் சங்கம் நடந்துச்சு அன்பார்ந்தவர்களே. ஃப்ளாரன்ஸ் நகரத்தில், இத்தாலி நாட்டில் ஒரு சங்கம் கூடியது. அதில் ஆயர்களும் திருத்தந்தையும் கூடுறாங்க. இப்போ எப்படி புனித பேதுரும் ஆயர்களும் திருத்தூதர்களும் கூடினாங்களோ அதே போல் அவர்களுடைய வழிமரபில் வந்தக்கூடிய ஆயர்கள் கூடுறாங்க. கூடி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த டைமில் யூதர்கள் பிற இனத்தவர்கள் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் இதை கடைபிடிக்க சொன்னாங்க. இப்போது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போவும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி அதுதான் சொல்லுது, நம்ம ஏற்கனவே நேற்றும் பார்த்தோம். பட் ஆனாலும் புனித பவுல் ஒரு இடத்துல வார்ன் பண்ணியிருக்காரு, மறந்துடக்கூடாது. நம்ம 10ஆம் அதிகாரத்தில் அவர் அது பின்னாடி தீய ஆவிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் சும்மா சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா. ஸோ நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா மோஸ்ட்டாக இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அனுமானங்களே. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஒரு ஆவிக்குரிய சேஃப்டிக்காக தான். நம்ம ஏன் வந்து ரொம்ப குறைஞ்ச விஷயத்த எதுக்கு அப்படி சாப்பிட்ணும் சொல்லுங்களேன்? எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களை வந்து நம்ம வந்து ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணணும், அவங்கள வந்து தாஜா பண்ண ட்ரை பண்ணணும்? நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருப்போம், அதே நேரத்தில் மனுஷங்களையும் காயப்படுத்தக்கூடாது, நம்ம அடுத்த மதத்து சகோதர சகோதரிகளையும் காயப்படுத்தக்கூடாது. அதுதான் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம். எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அன்பு நிமித்தமாக அவங்ககிட்டருந்து வெளியே வரலாமோ அந்த அளவுக்கு வர ட்ரை பண்ணணும். பட் நம்மளும் ஸ்பிரிச்சுவலாக சேஃபாக இருக்க ட்ரை பண்ணிக்கணும். இந்த கடலப்பருப்பு, இந்த பொரி பூஜை பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழம் இதெல்லாம் இந்த ஏரியா சைடே தலை வச்சு படக்கூடாது அன்பர்களே. சரி, 27ஆம் வசனம் பாருங்கள். 2 விதமான நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரம் உண்டு. அவர் சொல்ல பாருங்க, நாங்கள் யூதாவையும் சீலாவையும் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் நாங்கள் எழுதியிருக்கிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலமாகவும் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த மாதிரி இதை தான் பின்னாடி புனித பவுல் வந்து சொல்லுவார், நாங்கள் வாய் வழியாக 2 தீமோத்தியில் அவர் சொல்லுவார், வாய்மொழியாக கற்பித்தவையும் எழுத்து மூலியமாக கற்பித்தவையும் 2க்கும் ஒரே அதிகாரம் உண்டான் வந்தவர்களே. இந்த சிலா யார் அப்படின்னாக்க இவர் சில்வேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பந்தர்களே. இவர் வந்து பின்னாடி பவுலோட நெருங்கி இந்த நற்செய்தி பரப்பு பணியில் அவர் ஈடுபடுவார். 28ஆம் வசனம் பாருங்கள். இவங்க இவ்வளோத்தையும் முடிவு பண்ணுறது எப்படி முடிவு பண்ணுறாங்க பாருங்களேன். இவர் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்திருக்கிறோம். பாருங்கள், இவங்க எதுவுமே தனியாக செய்யலை, ஆவியானவரோட சேர்ந்து செஞ்சுருக்காங்க. எப்படி ஒரு அனிமேட்டிங் பிரின்சிபலாக இருந்திருக்கு பாருங்கள் அனுமந்தூரில். இந்த சோல் நம்ம உடம்புக்கு எப்படி ஆன்மா இருக்கிறதோ அதே போல் இந்த உடலாகி இந்த திருச்சபைக்கு நமக்கு ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு அனிமேட்டிங் பிரின்சிபலாக இருக்கார். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியருக்கு போவோம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை போல நடப்பது போன்று நீங்கள் என்னை போல நடங்கள். அன்பந்தூர்லே, இமிட்டேட் மீ ஆஸ் ஐ இமிட்டேட் கிரைஸ்ட் அப்படின்றார். நான் இயேசு கிறிஸ்துவ போல் எப்படி நடக்கிறேன் அதே போல் நீங்கள் நடங்க அப்படின்றார். அன்பந்தூர்லே, இது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இதுக்கு முன்னாடி பாருங்கள் 8ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன், நான் எப்படிலாம் என் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்தேன், நான் எப்படி மற்றவங்களுக்காக நான் என்னுடைய ஆசைகளெல்லாம் நான் கட்டுப்படுத்திக்கிறேன், அதே போல் நீங்களும் வலுவற்றவர்களுக்காக வலுவு மிக்க நீங்கள் வந்து கொஞ்சம் இறங்கி தான் போங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு தான் போங்களேன் அடுத்தவர்களுடைய அன்புக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இந்த கடைசி வசனமான மாதிரி. ஏன்னா அவருடைய காலத்தில் பாருங்கள், இது 11ஆம் அதிகாரம் முதல் வசனமாக இருந்தாலும் கூட இது அந்த காலத்தில் வசனமே கிடையாது. அவர் அப்படியே கண்டினியூஸாக எழுதுகிறாரு, வரியாக எழுதுகிறார். லெட்டர், கடிதம் தானே இது. ஸோ அந்த காலத்திலாம் வந்து அதிகாரமும் கிடையாது, வசனமும் கிடையாது, அப்படியே ஒரே லெட்டர் அப்படியே போகும். ஸோ அப்படி வந்து இவர் அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதனுடைய ஒரு கன்க்ளூஷனாக சொல்லார். நான் எப்படி கிறிஸ்துவை போல் ஆண்டவர் இயேசு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்களுக்காக அவர் எல்லாத்தையும் எண்ணினாரோ, தந்தையினுடைய விருப்பத்தை எண்ணினாரோ, மற்றவர்களுடைய நலனை எண்ணினாரோ, அதே போல் நான் நடந்துக்கிறேன், என்ன போல் நீங்கள் நடந்துங்க அப்படின்றார். அவ்வளோதான் அன்பர்களே.
சரி, 2ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூறுகிறீர்கள், நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுன்றதை நம்ம பாரம்பரியம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தா ட்ரெடிஷன்ஸ், ஒரிஜினலாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். அப்போ பாரம்பரியம். நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள், எனவே உங்களை பாராட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இதை தான் திரும்ப 2 தெசலோனிக்கர் 2:15, 2 தெசலோனிக்கர் 3:6 சொல்லுவார். அப்போது ட்ரெடிஷன், பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிக்கலாம், தப்பு இல்லை. புனித பவுலும் இதுதான் சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த முக்காடு அணியிறது 3லேருந்து 16 வசனங்கள், கிட்டத்தட்ட இத்தனை வசனங்கள் அவர் ஒரு 10, 12, 15 வசனங்கள் கிட்ட முக்காடு பெண்கள் போடணும் அப்படின்னு. முதல்ல விவிலிய அறிஞர்கள் நிறைய பிளவுபட்டிருக்காங்களாம் இந்த பகுதியில். அவர் இந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸை பற்றி பேசுகிறாரா இல்லை தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுகிறாரான்னு தெரியல அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஆண் பெண்ணுன்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம் இல்லையா, ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்க அதை கணவன் மனைவின்றவும் கிரேக்க வார்த்தைக்கு அதுக்கு பொருள் உண்டாம். ஸோ இவர் கணவன் மனைவின்னு மீன் பண்ணுறாரா இல்லை ஆண் பெண்ணுன்னு மீன் பண்ணுறாரான்னு தெரியல. மனைவி முக்காடு அணியணும், கணவன் முக்காடு அணிய தேவையில்ல, ஆண் அணிய தேவையில்ல, பெண் அணியணும் அப்படின்றப்ப அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்னு தெரியலையாம். ஸோ அதனால் மேபி அந்த டைமில் இந்த ஜெண்டர் அப்ராப்ரியேட், இந்த அவங்களுடைய அவங்க எந்த பாலினத்தை சார்ந்தவர்களோ அதுக்கேற்ற உடையை போடணும். அதை மீறுவது வழிபாட்டு முறைக்கு அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத குறித்து காட்டுறதுக்காக புனித பவுல் இந்த ஒரு பகுதியை அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இப்போ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் கிரேஸ் அண்ட் ரிடெம்ஷன், அருளின் அடிப்படையில் பார்த்தோன்னா ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆனால் இயற்கையின் அடிப்படையில் பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறார், ஆணுக்காக தான் பெண்ணை கடவுள் உருவாக்கினார். ஸோ ஆணுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், பெண்ணுக்கு ஆண் தலையாக இருக்கிறார். ஸோ அப்படி தான் இயற்கை இருக்குது. ஆனால் அருளின் அடிப்படையில் கடவுளோட பார்வையில் எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ இந்த இயற்கையின் அடிப்படையிலையும் இருக்கிற அந்த ஒரு வேறுபாடுகளையும் நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நண்பர்களே. சரி, நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். கோட் ஆஃப் கேனன் லா 1917. அது 1917 எல்லோரும் முக்காடு போடணுன்னு இருந்துச்சு. 1983 அதை பற்றி பேசவே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை பற்றி பேசலைன்னா அந்த சட்டம் நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு கோட் ஆஃப் கேனன் லா, நம்ம திருச்சபையினுடைய சட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 1983 வந்த அந்த சட்டத்தை பார்த்தோன்னா, ஒருவேளை பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக ஒரு சில நடைமுறைகள், ஒரு சில சடங்கு முறைகள் கடைபிடிக்கப்பட்டுச்சு. இந்த முக்காடு போடுறதெல்லாம் ஒரு சடங்கு முறைகள், நடைமுறைகள், ஒரு கஸ்டம்ஸ். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பல நூற்றாண்டுகளாக இருக்குது, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குன்னா நீங்கள் அதை கடைபிடிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய தனி டிசைன்மெண்ட்டுக்கு அவங்க விட்டுறாங்க. திருச்சபை அப்போ ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் அன்பர்களே, புனித பவுல் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்கு உரைக்கும்போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தன் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளே ஆக்குகிறார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம், கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தலைவர் அப்பா, கல்யாணம் ஆன பெண்ணுக்கு தலைவர் கணவன். ஸோ நீங்கள் உங்கள் தலைவரை நீங்கள் இகழ்ச்சிக்குள்ளாக்குறீங்க. ஏன்னா உங்கள் தலை யார்? உங்களுக்கு தலை கணவன். நீங்கள் உங்கள் கணவனையோ அல்லது நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவையோ நீங்கள் கிழிச்சுக்குள்ளாக்குறீங்க அப்படின்றார். இதை அவர் தலையை மலித்து விடுவதற்கு ஒப்பாகும். அவர் ரொம்ப ஹார்ஷான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. தம் தலையை மூடிக்கொள்வதும் எந்த பெண்ணும் தம் கூந்தலை மூடிக்கொள்ளாத எந்த பெண்ணும் தம் கூந்தலை வெட்டி கொள்ளட்டும். கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மலித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும். அன்பதில் பவுல் என்ன பெண்களை வெறுக்கிறவரா? இல்லை. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாப்பாங்க, எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆணில்லை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிபெண்ட் கிடையாது, 2 பேரும் டிபெண்ட்டாக இருக்காங்க, ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. அப்புறம் ஏன் அவர் சொல்கிறார்? அன்பதில் அவர் ஆர்கியூமெண்ட் பாருங்கள், ஏன் இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 15 வசனங்கள் பாருங்கள். அவர் நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது, ஆனால் அது பெண்களுக்கு பெருமையை அழகும் தருவது. இதை இயற்கையே உங்களுக்கு கற்பிக்கதன்றோ, எனில் பெண்களின் கூந்தலே அவர்களுக்கு
போர்வையாக அமைகிறது. அப்போ இயற்கையாகவே ஆண்டவர் தலையை மூடுறாரு பெண்களுக்கு. ஏன்னா அது அவங்க அழகாக இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து புனிதமானவங்க. ஏன்னா எதெல்லாம் அழகாக இருக்கோ, எதெல்லாம் உயிர் தருகிறதோ, எனிதிங் தட் இஸ் பியூட்டிஃபுல், எனிதிங் தட் இஸ் லைஃப் கிவிங், நம்ம அதை மூடி தான் வைப்போம் பாருங்கள். அதனால தான் அந்த 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 பாடுகளின் அந்த வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், பேஷன் டைட் சண்டே அந்த வீக்கில் நம்ம வந்து எல்லா சுரூபங்களையும் மூடி வைக்கிறோம். நம்ம உடன்படிக்கையின் பேழை, நம்மளுடைய திவ்ய நற்கருணை பெட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு துணியை போட்டு மூடி வைக்கிறோம். நம்ம பீடத்தை எப்படி வச்சுருக்கோம், ஒரு துணியை போட்டு மூடுறோம். அது மேலே நம்ம பூச பாத்திரத்தை சிபோரியம் எப்படி பண்ணுறோம், துணியை போட்டு மூடுறோம். அப்போ எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதோ, எதெல்லாம் வந்து வாழ்வு தரக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நற்கரணை அங்கே தான் இருக்குது, ஆண்டவர் உடலும் ரத்தமும் அங்கே தான் இருக்குது. எதெல்லாம் உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் நம்ம மூடி வைக்கிறோம். அதை நம்ம இன்றைக்கி வாசித்தோம். அவர் சொல்கிறார் இல்லையா, 12ஆம் அதிகாரத்தில் நம்ம உடலினுடைய ரொம்ப முக்கியமான அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம மறைச்சி வைக்கிறோம். ஸோ எதை நம்ம மறைப்போம், எது அழகானதோ, எது உயிர் தரக்கூடியதோ, எது மதிப்புக்குரியதோ அதெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து வைப்போம், மறைத்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பெண்களுக்கும் வந்து தலைமுடியை மூடுறது வந்து அவர்களை கனப்படுத்துறதுக்கு வந்து ஒப்பாகுது. ஸோ அது இயற்கையை கற்று தருந்தார். 2வது ரீசன் பாருங்கள், வானதூதர்களை முன்னிட்டு அன்மந்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொரு அந்த நற்கருணை திருப்பலி நம்ம நிறைவேற்றும் போதும் வானதூதர் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஜெண்டர் படி பார்க்கும்போது இந்த இயல்பான அந்த ஆர்டர், நேச்சுரல் ஆர்டரில் ஆண்கள் பெண்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான உடம்பு இருக்குது. 2 பேருக்கும் ஒரே உடம்பு கிடையாது. அப்போ உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான உடையை அணிய வேணும். அது வந்து வானதூதர்களை அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறை ஆண்டவர் இயேசு இறங்கி நற்கருணையில் வரும்போது வானதூதர் விண்ணகம் எல்லாம் வருது, மாதம் வராங்க, புனிதர்கள் வராங்க. இதை நிறைய பேர் காட்சியில் பார்த்துருக்காங்க. ஸோ அவர்களை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து கனப்படுத்துகிற முன்னிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம தலைகளை மூடிக்கொள்வது அவங்களோட அதிகாரத்தை நீங்கள் காட்டுற மாதிரி ஆகும். ஆனால் ஆண்கள் மூட தேவையில்லை, ஏன்னா ஆண்களுடைய தலை கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவோடைய தலை மூட முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆண்கள் மூட தேவையில்லை அப்படின்றாரு. ஸோ இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வானதூதர்கள்ன்றது வந்து ஒரு சில விலை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, திருச்சபையினுடைய மூப்பர்களையும் குறிக்கும். ஸோ அவர்களை வந்து நம்ம வந்து கவன சிதறலுக்கு கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விலை அறிஞர்கள் சொல்கிறாங்க நண்பர்களே. இன்னொன்று பாருங்கள், 3வது அதிகாரத்தின் அடையாளமாகவும் பாருங்கள், நான் என்னுடைய கணவர் தான் என்னுடைய தலை, நான் என் கணவருக்கு நான் அடிபணிஞ்சிருக்கேன்றதை காட்டும் விதமாக அவங்க தலை மூடுறாங்களாம். இல்லை, என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்பணிஞ்சிருக்கேன், அடிபணிஞ்சிருக்கேன், நான் தாழ்ச்சியான ஒரு பெண் அப்படின்றத காட்டும் விதமாக நம்ம தலைகளை மூடிக்கொள்ளலாம். அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ளட்டும் அப்படின்றார். ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, முதலே இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு, இல்லை நாங்கள் மூட மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோன்றது புனித பவுல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். திருத்தூதர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது, இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே இல்லை, கடவுளின் திருச்சபையிலும் இல்லை. முக்காடு அணியிற தான் ஆதியிலேருந்து திருச்சபை இருக்குது. மாதாவை யோசிச்சு பாருங்க நண்பர்களே, மாதா எங்கேயாவது முடி அப்படி திறந்து வச்சுட்டு எங்கேயாவது வந்திருக்காங்க? அவ்வளோ அழகாக மாதா முக்காடை போட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு தாழ்ச்சியின் அடையாளம். நான் வந்து ஆணுக்கு அப்படியே அடி பணிஞ்சு அவனுக்கு நான் கீழே இருக்கிறேன்றது இல்லை. பாருங்கள், இந்த சைடு புனித பவுல் சொல்லுவார், நீங்கள் உங்கள் கணவருக்கு நீங்கள் அடிப்பணிஞ்சிருங்க அப்படின்னு. அங்கே கணவருக்கு என்ன தெரியுமா சொல்லுவார், நீ அவங்கள ஏறி மெதின்னு சொல்ல மாட்டார், நீ உன் உயிரை கூட அவங்களுக்கு கொடுக்கணுன்னுவார், நீ அந்தளவுக்கு உன் மனைவி அன்பு செய்யணுன்னுவார். ஸோ இந்த ஆர்டர் கரெக்டாக போச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் அன்பர்களே. சரி, அதுக்காக பெண்கள் எதுவும் பேசவே கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. அவங்களோட கருத்தை பரிமாறலாம். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், இறைவாக்கு உரைக்கும் போது அப்போ பெண்கள் இறைவாக்கு உரைக்கலாம், பேசலாம், இறைவேண்டல் செய்யலாம், தப்பே இல்லை கோயிலில். அப்படின்னா திருப்பலி டைமில் இல்லை, நம்ம ஜெபிக்கும் போது ஒன்றா சேர்ந்து. ஸோ அந்த டைம்லாம் வந்து பெண்கள் முக்காடை அணிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் முக்காடு போட்டு நீங்கள் பேசலாம், எந்த தப்பும் இல்லை.
அப்படின்ற ஆரம்பத்தில். இன்னொன்று இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய பர்சனல் விஷயம். இது வந்து நம்ம நிறைய பேருடைய கவன சிதறல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாமே வலுவற்றவர்கள். பாருங்கள், இதுவும் அடுத்திருப்பவரை முன்னிட்டு தான். இது உங்களை முன்னிட்டு நிறைய பேருக்கு ஆமாம். அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு முக்காடு போடுறது வந்து ரொம்ப அப்படியே வேர்க்குது, கஷ்டமாக இருக்குது, அதை வேறு சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்னொரு விதமாக ஒரு பக்கம் பெண்களும் சொல்லியிருக்காங்க, அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. அப்படி முக்காடு போடும்போது என்னால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்றாங்க. நான் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, கடிவாளம் போட்ட மாதிரி நான் ஆண்டவரை மட்டும் கவனிப்பேன். நீ இறைவேண்டல் செய்யும்போது உன்னுடைய அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு, யாருமே இல்லாமல் எனக்கு என்னை எல்லாம் மறைச்சிருக்கு என் கண்ணை எல்லாமே, நான் ஆண்டவரை மட்டுமே தியானிக்க எனக்கு உதவியாக இருக்கணும் பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அன்பார்ந்தவர்களே. நீங்கள் தலையில் மூடும்போது பெண்களுக்கு அது மற்ற ஆண்கள், வலுவற்ற ஆண்களுக்கு அவங்களுக்கு ஒரு கவன சிதறலை கொண்டு வராமல், டிஸ்ட்ராக்ஷனை கோயிலில் கொண்டு வராமல் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆண்களை வந்து டிஸ்ட்ராக்ஷனை அலோவ் பண்ணக்கூடாது, கவன சிதறலை அலோவ் பண்ணக்கூடாது தான். அவங்க வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் தான் கடவுளை. பட் வலுவற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை முன்னிட்டு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் விதமாக என்னுடைய இந்த கோயிலில் வரக்கூடிய ஒரு ஆணை நான் ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா அவர் இருக்கும்போது அவருக்கு நான் இடரெல்லாம் என்னுடைய அழகு இருக்குது வேணான்னு சொல்லிட்டு கூட நம்ம தலையை மூடுறது ஒரு காரணமாக நான் பர்சனலாக பார்க்குறேன் நண்பர்களே. ஸோ இந்த காரணங்களுக்காக முக்காடு போடும்போது ஒரு அழகான ஒரு விஷயம், அது பார்க்கவே ஒரு மதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். திருச்சிபை அதை ஃபோர்ஸ் பண்ணலனாலும் பைபிள் சொல்கிறதின் அடிப்படையில் நம்ம பாரம்பரியத்துக்கு முன்னாடி திருத்தந்தைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணலான்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு அன்பர்களே. சரி, 17லேருந்து 22 பாருங்கள் நண்பர்களே. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இங்கே நமக்கு ஒரு குழப்பம் வரும். இவர் வந்து திருப்பலியில் வர நற்கரணியை சாப்பிட்றத பற்றி பேசுகிறாங்களா, இல்லை சாதாரண சாப்பாடை சாப்பிட்றத பற்றி பேசுகிறாங்களா? நம்ம வந்து விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, எப்பயுமே ஆதி திருச்சபை ஒன்று கூடும்போது முதல்ல அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனல் மீல் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். உணவு வந்து நம்ம இந்த சமபந்தி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் ஒன்றா சாப்பாடு கொண்டு வந்து ஒருத்தர் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வீடுகளில் தான் கூடினாங்க. ஸோ அப்போ திருச்சபையில் வீடுகளில் தான் கூட்டினாங்க இல்லையா. அப்போ வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சில ஏழைகள் இல்லை சில அடிமைகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல இவங்களுக்கெல்லாம் பரிமாறுவாங்க. இல்லை நல்லா பணக்காரவங்களாம் தனியாக ஒரு கூட்டத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த சைடு பக்கத்தில் ஏழைகள் வந்து ஏதோ ஒன்றில் சாப்பாடு சாப்பிடுவாங்க, இவங்க யாரும் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றா கூடுறது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு. நீங்கள் ஒன்றா கூடி இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்தி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு ஒவ்வொருத்தரும் இவங்களை வந்து பரிமாறணும், கவனிக்கணும், இப்படிலாம் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணி பிளவுகளை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஒன்று கூட வேணான்றாரு. நீங்கள் ஒன்று கூட்டினா ஒற்றுமையை கொண்டு வரணும். நீங்கள் ஒன்று கூடுறது பிளவை கொண்டு வருதுன்னா இதில் என்ன யூஸ்ன்றாரு புனித பவுல். ஸோ என்ன சூழல்னு அவங்களுக்கு இறையியல் அறிஞர்களுக்கும் தெரியல நண்பர்களே. பணக்காரவங்க இல்லை இந்த அடிமைகள், இதில் சாப்பாடு முறைகள் இதெல்லாம் இந்த பிரச்சனை வரதுனால நிறைய பேர் வந்து இதில் கிளட்டனி வேறு, இந்த பெருந்தினி வேறு, அவசர குடுக்கைகளாட்டம் போயிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நிறைய இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பலிக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க திருப்பலிக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதனால தான் அவர் சொல்லிட்டாரு கடைசியாக, உங்களுக்கு யாராவது உங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வாங்க அப்படின்றாரு. நீ சாப்பாடை வீட்டிலே சாப்பிட்டு வந்துடுங்க, இங்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம், இங்கே வந்து திருப்பலியில் மட்டும் கலந்து கொள்ளுங்க, கடவுள் உடலின் ரத்தத்தையும் நீங்கள் வந்து அழிக்காதீங்க. அதனால தான் அவர் பாருங்கள், ஸ்டார்டிங் இந்த கம்யூனல் மீன் பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் திருப்பலிக்குள்ளே ஆண்டவர் உடல் ரத்தத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய பாவத்தை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் திரும்ப கடைசியாக முடிக்கும்போது திரும்ப இந்த கம்யூனல் மீலில் வந்து உங்களுக்கு யாராவது பசி இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க, ஆண்டவருடைய உடல் ரத்தத்தையும் நீங்கள் இப்படி வந்து இழிவுபடுத்தாதீங்க, இந்த பிளவுகளோடு வந்து திருப்பலியில் பங்கு கொள்ளாதீங்கன்றவார். சரி, 23லேருந்து 34 பாருங்கள் நம்மளே. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தான் அவர் போகிறார் பாருங்கள். திருப்பலி பற்றி அவர் உள்ளே வர்றார். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து, அன்பதில் இப்போ இந்த பவுல் இல்லவே இல்லையே, இவர் எப்படி ஆண்டவர் இயேசுக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார்? அன்பதில் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து அப்போஸ்தலர்கள்கிட்ட இருந்து புனித பவுல் கற்றுருந்துருப்பார், நற்செய்தியாளர்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு. ஏன்னா எக்ஸாக்டாக லூக்கா நற்செய்தியில் வர அதே 22, 19-20 வசனங்கள் அப்படியே இவங்க வந்து ரிப்பீட் பண்ணுறாரு அன்பதில். ஸோ அதுவாக இருக்கலாம்.
திருத்தூதர்களிட்டிருந்து பாரம்பரியத்திலேருந்து இவர் பெற்றுக்கொண்டதை ஆண்டவரிடமிருந்தே பெற்றுக்கொண்டதாக சொல்கிறாராம். அப்போ பாருங்கள், பாரம்பரியத்தை டைரெக்டாக கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்னொரு பகுதியில் ஒரு சில இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது டைரெக்டாக ஒரு வேளை ஆண்டவரே நேரடியாக அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், டைரெக்டாக ஆண்டவர்கிட்டருந்து அவர் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், தெரியல நமக்கு. பட் ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த திருப்பலியினுடைய முக்கியத்துவம் தெரியுது அன்பர்களே. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ். ஆண்டவர் சும்மா ஆவிக்குறி வகையில் அதில் இருக்கார், இல்லை அவர் நினைவாக இதை செய்ய சொன்னார், இது ஒரு அடையாளம் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ வை டஸ் ஹி மேக் எ பிக் டீல் அவுட் ஆஃப் திஸ்? இது ஏன் இவ்வளோ பெருசாக இவர் எதிர்த்து ஊதி, இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் தகுதியோடு வாங்கணும், ஏன் இவ்வளோ? அது மாதிரி நற்கருணை பாருங்கள், சாவான பாவத்தோடு நம்ம வாங்கக்கூடாதுன்றதுக்கு இங்கே 100% ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 27-30, 1 கொரிந்தியர் 11:27-30 மறந்துடவே கூடாது அன்பர்களே. 111 1 கொரிந்தியர் 11 மறந்துடவே கூடாது. ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால், அன்பர்களே, அப்போ அந்த காலத்தில் வந்து உடலும் ரத்தமும், ஆண்டவருடைய உடல் ரத்தத்தையும் உட்கொண்டாங்க. ஆனால் திருச்சபை நம்ம கற்பிக்கிறது, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 1390 1390 பேராகிராஃப் சொல்லுது, நம்ம நற்கருணையினுடைய ஒரு சின்ன துகளில் கூட ஆண்டவருடைய உடலும் இருக்குது, ரத்தமும் இருக்குது, ஆன்மாவும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது. அதே போல் ஆண்டவனுடைய ஒரு துளி ரத்தத்தில் அவருடைய உடலும் இருக்குது, ஆன்மாவும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவரை நற்கருணையில் உட்கொள்ளும் போது அவரோட ரத்தமும் சேர்ந்து தான் உட்கொள்ளும். ஏன்னா செத்த உடம்புல இருந்தால் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது ரத்தம் தனித்தனியாக சொட்டுனுச்சு. ஆண்டவர் உயிர் தெழும்போது அவரோட உடலில் ரத்தமும் இருந்துச்சு. ஸோ நம்ம நற்கருணையை உடலாக உட்கொள்ளும் போது இறந்த ஆண்டவனுடைய உடலை உட்கொள்ளலை, உயிர்த்த ஆண்டவனுடைய உடலை உட்கொள்கிறோம். அப்போது உயிர்த்த ஆண்டவனுடைய உடலில் ரத்தமும் இருந்துச்சுல, அதுதான் பேசிக் ப்ரிமிஸ். அதனால் ஆண்டவருடைய ரத்தத்தை நான் குடிக்கல, நான் உட்கொள்ளலன்னு சொல்லவே முடியாது. உடலை உட்கொள்ளும் போது ரத்தமும் அதில் இருக்குது, ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். பாருங்கள், எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். அன்மதில் இதுதான் கிரேட்டஸ்ட் சின் அன்மதிலே. நான்லாம் ஒரு காலத்தில் இதை எனக்கு சாவான பாவனே தெரியாமல் இதை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து மாதத்துக்கு 2 முறை 3 முறை தான் இப்போ இருக்கிற நான் நிலைமையில் நான் நற்கருணை வாங்கிட்டுருக்கேன் அன்மதிலே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நானுமே இந்த ப்ராப்ளம் சந்தித்தேன். நம்ம ஃபாதர்ஸே சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸே சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கு வந்துட்டு மாதம் அட்டன் பண்ணிட்டு நன்மை வாங்காமல் போகவே கூடாது. அப்படிலாம் எங்கேயுமே பைபிளில் போடவே இல்லையே. திருச்சபை என்ன தெரியுமா சொல்லுது? வருஷத்துக்கு ஒரு முறை நற்கருணை வாங்கினால் போதும். ஆனால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி அட்டன் பண்ணணும்னு திருச்சபை சொல்லுது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் ஃப்ரான்சிஸ் சலேசியர் எடுத்துக்கோங்க, புனித ஜான் பாஸ்கோ எடுத்துக்கோங்க, புனித பிலிப் நேரி எடுத்துக்கோங்க, எல்லாருமே தெளிவாக சொல்கிறாங்க. நம்மதில் ரெகுலரான கம்யூனியன், நீங்கள் டெய்லி மாசுக்கு போகிறோமா, டெய்லி கம்யூனியனை நான் வந்து போய் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. புனிதர்கள் அப்படியே சேஃபாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வாங்குங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா இவங்க கரெக்டாக சாவான பாவத்தை கூட இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதான்னு தெரில. ஸோ அதனால தான் கன்ஃபெஷன் வந்துட்டு உங்கள் கன்ஃபெஸர், உங்கள் பாவசங்கீதம் கேட்கக்கூடிய குருவானவர் உங்களை அனுமதிச்சா தான் நீங்கள் போய் வாங்கணும். அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு ரூல். புனிதர்களுக்கே ஒரு வாரம் முறை புனித குழந்தையரசம்மா, நிறைய புனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு என்னை நன்மை வாங்க அலோவ் பண்ணிட்டார் என் கன்ஃபெஸர், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை புனித டொமினிக் சாவியோக்கே வந்து அவரை கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முறை அவரை கன்ஃபெஷனுக்கு போக விட்டு நன்மை கொடுத்தாங்க. மற்ற பசங்களுக்கெல்லாம் 1 வாரம்லாம் இல்லை, 2 வாரம் 1 மாதம் ஒரு முறை தான். டொமினிக் சேவை ரொம்ப பரிசுத்தமாக இருக்கனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவர் பாருங்க. டொமினிக் சேவைக்கே ஒரு வாரத்துக்கு ஒரு முறைனா நம்மளெல்லாம், ஏன்னா நமக்கு எதுனே தெரில பாருங்க நண்பர்களே. எது சாவான பாவனே தெரில. 7 தலையான பாவத்தை நம்ம சிந்தனையில் செஞ்சாலோ, கண்ணில் செஞ்சிட்டாலோ, வார்த்தையிலையோ, இதயத்திலையோ, கோபம், காமம், சோம்பேறித்தனம், பொறாமை, பெருமை, பேராசை, பெருந்தீனி. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்ல, முட்டாளேன்னு சொல்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவமா? ஆனால் ஆண்டவர் சொல்ல எரி நரகத்துக்குள்ளாவன்னு. எரி நரகத்துக்கு எப்போ போவோம்? சாவான பாவம் செஞ்சால் தான் எரி நரகத்துக்கு போவோம். அப்போ ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு பாருங்கள் நண்பர்களே. ஒரு பெண்ணை இச்சுடன் நோக்கிட்டால், ஒரு ஆணை இச்சுடன் நோக்கிட்டாலே நீங்கள் விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செஞ்சால் என்ன ஆகும்?
நீங்கள் உங்கள் கண் உங்களை பாவத்தில் உள்ள செய்தால் அதை நீங்கள் பிடிந்து எறிந்து விடுங்கள். ஒத்த கண்ணராக நீங்கள் விண்ணகத்துக்கு போங்க, 2 கண்ணரோடு நீங்கள் நரகத்துக்கு போங்க. அப்போ கண் நம்மளை நரகத்துக்கு போக வைக்குது. ஸோ நம்ம இது கண்ணில் தானே செய்கிறோம், நம்ம இது மனசில் தானே கோவப்பட்டிருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ பலி செலுத்தாத. உன் சகோதரன்னு உனக்கு மனத்தாங்கல் இருக்கா, மனத்தாங்கல் இருந்தாலே பலி செலுத்த வேண்டாம்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பண்ணக்கூடாது பாருங்கள். நம்ம இல்லையா அவர் சொல்கிறார், ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 11. ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கின்றனர். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்து விட்டனர். அன்பர்களே, இது என்ன நடக்குது அன்பர்களே? பாருங்கள், கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி 1402 5 பத்திகளில் பேராசில் பார்த்தோன்னாலும் சரி, அவர் என்ன சொல்கிறார்னா, ஆண்டவர் இயேசு ஒரு முறை மாட்டுத் தொழுவத்தில் தேவமாதாவுடைய உதிரத்தில் ஆண்டவர் முதல் வருகை வந்துச்சு. 2ஆம் வருகை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆண்டவர் நீதி தீர்ப்பு தண்டனை தீர்ப்போடு வருவார்னு. ஆண்டவர் 3ஆவது ஒரு முறை வந்துட்டு தான் இருக்கார் இன்னும் கூட. அது எப்போ தெரியுமா? ஒவ்வொரு நற்கரணிலையும் வராரு. இந்த தடவை அவர் குழந்தையாக வரல, இந்த தடவை அவர் ஒரு அரசராக வருகிறார். இப்போ அந்த அரசருக்கு உடைய அந்த ஆடையோடு நம்ம போகலாம் பாருங்கள். அரசரோட திருமண விருந்துக்கு அந்த உரிய ஆடையோடு போகாதவர் என்ன பண்ணார், ஊமையில் கட்டி அவரை அந்த இருட்டுலேயும் நெருப்புலையும் போட்டு பற்கடி இருக்கிற இடத்துல போட்டு விட்டார். ஸோ ஆண்டவரை இப்போ நம்ம ஒரு ஜட்ஜை போல தான் நம்ம எதிர்க்க வரோம். அதனால் நீங்கள் தண்டனை தீர்ப்பை பெறுகிறீங்கன்றாரு பாருங்கள். 26ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகுபோதமெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிக்கையிடுகிறீர்கள் அப்படின்றாரு. எனவே ஒவ்வொருவரும் தம்மையை சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்படின்னா என்ன? பாவசங்கீதனை போகணும், நம்மளே சுய ஆய்வு செய்து ரொம்ப சீரியஸாக பாவசங்கீதனை பண்ணிவிட்டு கன்ஃபஸர் ஓகே சொன்னால் அதுக்கப்புறம் அப்போங்க எவ்வளோ ப்ரிப்பரேஷனோடு அந்த காலத்தில் நற்கரனை அணுகியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் பாருங்கள், நான் அப்போ டெய்லி வாங்கினப்பெல்லாம் எனக்கு ஆண்டவரோட நெருக்கமான உறவில் இல்லை. ஆனால் நான் இப்போது என்னையே சோதித்தறிந்து ஆண்டவருக்குரிய மரியாதையை கொடுத்து அந்த அவரோட உடல்ன்றதை உணர்ந்து அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரின் உடல் என்பதை உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பு. அப்போ தண்டனை தீர்ப்பு யார் கொடுப்பா? ஒரு நீதிபதி தான் கொடுப்பா. அப்போ ஆண்டவர் இப்போ நற்கரணையில் எப்படி வராரு? ஒரு ஜட்ஜாக வராரு. எப்படி பார்க்க சொல்கிறாங்க பாருங்கள் அன்பர்களே. இப்போ ஆண்டவர் குழந்தையாக வரல, அவர் முதல் வருகை முடிஞ்சிருச்சு. பாவிகளை தேடி மீட்க வந்தேன், அது முதல் வருகை. 2ஆம் வருகையில் இப்போ அவர் தந்தையின் வலதுபுறத்தில் வீட்டிருக்கார். இப்போ அவர் அரசராக இருக்கிறார். அரசர் தீர்ப்பு வழங்க வருகிறார். தண்டனை தீர்ப்பு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா ஆண்டவர் எதிர்கொள்ள போகிறோம். நீதிபதியாகிய ஆண்டவர் இயேசுவை அரசரை எதிர்கொள்ள போகிறோம். தகுதி இல்லாமல் எப்படி அவரை எதிர்கொள்ள முடியும்? புரியுதுங்களா வந்துடலையா? அதனால தான் பவுல் நீங்கள் பார்த்து போங்கயா, உங்களே சோதிச்சுட்டு போங்க அப்படின்றார். உடனே இப்போ நம்ம அப்படி வருத்தப்படக்கூடாது. என்னடா நம்ம மாசுக்கு போய்ட்டு, அஃப்கோர்ஸ் மாசுக்கு போகிறதுக்கான ஆசீர்வாதம் உண்டு நண்பர்களே. தயவு செஞ்சு போங்க, நன்மை வாங்கலைனாலும் பிரச்சனை இல்லை. கிளியராக ஒரு சில பேர்லாம் சண்டே மாதம் ஜாலி மிஸ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த சண்டே மாதம் இல்லை. நீங்கள் ஒரு சண்டே மாதம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லை வேறு உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்கணும், இந்த காரணத்துக்காக அன்றி வேறு எந்த காரணத்துக்காகவும் நம்ம சண்டே மாதம் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ட்ராவல் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலை மாற்றுங்க. நான் என்னுடைய ட்ராவல்லாம் அப்படி தான் மாற்றுறேன் நண்பர்களே. நான் சண்டே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும், பட் நான் எங்கேயாச்சும் மாதம் அங்கே இருக்கிற மாதிரி போட்டு தான் நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணுவேன். ஸோ நம்ம வேறு எந்த காரணத்துக்கும் சண்டே மாதம் மிஸ் கூடாது. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சொல்லுது, சண்டே மாதம் மிஸ் பண்ணோன்னா நம்ம சாவான பாவம் செஞ்சிட்டோன்னு அர்த்தம். திரும்பி அதாவது ஒரு ஃபாதர்கிட்ட போய் நம்ம அதை கன்ஃபெஷன் பண்ணாமல் திரும்பி நற்கரணை வாங்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அன்பர்களே. ஸோ திருப்பலி அட்டன் பண்ணலாம், நன்மை வாங்க வேணாம். தெரிஞ்சுட்டு பாவசங்கீதனம் பண்ணிவிட்டு வாங்க ட்ரை பண்ணணும். இல்லைனா நீதிபதியாகிய அரசரை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் நற்கரணையில். தண்டனை திருப்பி நம்ம வரவேற்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சாவை அவர் வரும் அளவும் அறிக்கையிடுகிறோம். அவர் 2ஆவது வருகை வர வரைக்கும் நம்ம அறிக்கையிட்டுருக்கோம். இப்போ அவர் இந்த நற்கரணையில் வரும்போதும் கூட.
அவருடைய அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் நம்ம அவருடைய இறப்பை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறோம், அவருடைய வருகை வரைக்கும். அப்போது வருகையின் போது ஆண்டவர் எப்படி சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போயும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பத்தை உண்ணும் போதும் ரத்தத்தை குடிக்கும் போதும். அப்போ பாருங்கள் நம்ம அதில் அப்போது அப்போ இது நம்ம ஏன் வருத்தப்படக்கூடாது பாருங்கள். 32ஆம் வசனம் அழகாக சொல்கிறார், இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. இப்போ நான் சொன்னோம் இல்லையா, நம்ம தண்டனை தீர்ப்பை பெறுற மாதிரி ஆயிரும். ஐயோ, அப்போ நம்ம தீர்ப்பிட்டுக்கிட்டு சோதி தெரிஞ்சு பார்த்துட்டு நான் பாவி தான், நான் போகிறதுக்கு தகுதி இல்லை. இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்குவது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்க இப்படி செய்கிறார். அப்போ ஆண்டவர் இதை டிசிப்ளின் பண்ணுறார் நம்மளை. ஏன் கடைசியாக நம்ம எல்லாரோடையும் போய் எல்லா மக்களோடும் சேர்ந்து நரகத்தில் தள்ளப்படுறதை விட ஆண்டவர் நம்மளை இப்போ தண்டித்து திருத்துறார். அப்போ நற்கரணை வாங்குகிற ஒவ்வொரு முறையும் நம்ம இறுதி தீர்ப்பை நாளில் ஆண்டவர் இயேசு அணுக போகிற மாதிரி நமக்கு இருக்கணுமா? எப்படி பாருங்கள் நண்பர்களே, அப்படி தான் நம்ம ஆண்டவர் இயேசுவை அணுகணும் நற்கரணையில், அந்த ஒரு மனப்பான்மையோட. 34ஆம் வசனம் பாருங்கள், அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒருவருக்கும் பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவு இருந்துட்டும், அப்போது நீங்கள் கூடி வரும்போது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வருவிக்காது. ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருங்க உங்களுக்கு பசினா. ஆனால் இங்கே நீங்கள் உங்களுடைய இந்த சாப்பாடுனுடைய இந்த போஜன பிரியத்தை அங்கே காட்டாதீங்க, ஏற்றத்தாழ்வில் அங்கே காட்டாதீங்க அப்படின்றாரு. அதனால தான் அதுக்கப்புறம் போக போக நம்ம திருச்சபையில் திருப்பலிக்கு வரும்போது யாரும் சாப்பிடலாம் வேணாம், நீங்கள் எல்லாம் வீட்டிலே சாப்பிட்டு வாங்கட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்க ஆரம்பித்தோம். சரி, 12ஆம் அதிகாரத்தில் போவோம் பாருங்கள். முதல்ல 3ஆம் வசனம் பாருங்கள், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த இயேசுவே ஆண்டவர்ன்ற அந்த வார்த்தை கைரியோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், லார்ட் அப்படின்னு. இதை பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவனைன்ற பெயரை குறிக்கக்கூடிய வார்த்தை மாதிரி. எலோஹிம்னா காடுன்னு வரும், யாவேனாக்க லார்டுன்னு வரும். ஆண்டவர்னு நம்ம இது பண்ணுவோம், கடவுள்னு வர்றது எலோஹிம், யாவேன்றது ஆண்டவர்னு சொல்லி நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஸோ இந்த ஆண்டவர்ன்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா இந்த கிரேக்கர் ரோமியர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பேரரசர்களுக்கு இந்த டைட்டிலை கொடுத்தாங்க ஆண்டவர்னு. ஸோ இங்கே சொல்கிற தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவங்க சீசரை பேரரசர்னு சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் இயேசுவையே ஆண்டவர்னு சொல்லுவாங்க, சீசர் ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றாரு. 7ஆம் வசனம் பாருங்கள், எதுக்கு நமக்கு இந்த அருங்கொடைகள் நம்ம கேட்கணும் நண்பர்களே? அந்த சிமியோன் போல், பாரேசு போல், எலிமாவை போல் சுய பெருமைக்காக இல்லை, நம்ம நல்லா ஆண்டவருக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக இல்லை, எப்பயுமே பொது நன்மைக்காகவே. 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. அதுக்கப்புறம் 4-10 வசனங்கள் பாருங்கள் நம்மளே. கரிஸ்மேட்டிக் கிஃப்ட்ஸ், இந்த அருங்கொடைகள் ஆவியானவரிடம் தான் வருது. தூய ஆவியார் ஒவ்வொருவருக்கும் இந்த கிஃப்ட்ஸை கொடுக்குறாரு பாருங்கள். மொத்தம் நம்ம இங்கே 9 கிஃப்ட்ஸை பார்க்குறோம். ஞானம் நிறைந்த சொல்வளம் 1. 2வது, இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சொரிந்த சொல்வளம். ஸோ ஒரு சில பேருக்கு ஞானம், இன்னொருத்தர் பேருக்கு நாலேஜ். 3வது பாருங்கள், அதே ஆவியார் வேறு ஒருவருக்கு நம்பிக்கைன்னா நம்ம ஆண்டவர் கிறிஸ்தவர்களாக ஆகும்போது அந்த இனிஷியல் நம்பிக்கை இல்லாமல் அதில் எக்ஸ்ட்ராடினரியான நம்பிக்கை. கடவுள் உங்களை இந்த துன்பத்துக்கு மத்தியும் வழி நடத்துவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க தெரியுமா, அதை நம்ம பார்த்தோம். ஒரு சில பேருக்கு என்கரேஜ் பண்ணுறது ஒரு அருங்கொடை தான், ஒரு கேரிசம். ஸோ ஞானம், அறிவு நிறைஞ்ச சொல்வரம், அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கை. 4வது பிணி தீர்க்கும் ஹீலிங்ன்றது ஒரு அழகான அருங்கொடை. இதெல்லாம் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், அப்போ கேட்டால் கொடுப்பார் போல். 5வது பாருங்கள், தூய ஆவியார் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யக்கூடிய ஆற்றல். அப்படின்னா அந்த பேய் ஓட்டுறது, எக்ஸாசிசம் நடத்துறது, பவர்ஃபுல்லான விஷயங்கள். இப்போ பாருங்கள், அவர் கண்ணு மூடி பார்த்து பவுல் சொல்கிறாரு, உனக்கு கண்ணு தெரியாமல் போயிருந்தார், வல்ல செயல், கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 6ஆம் வசனம், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றல், ப்ராஃபஸி ஆற்றல் பண்ணுவாங்க பாருங்கள். பவுலையும் பர்னபாவையும் தனியாக எடுத்து வைங்க,
பவுல் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த இடத்துல பஞ்சம் வரப்போகுது உலகமெங்கும். ஸோ இதெல்லாம் இறைவாக்கு குறைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அப்போ திருச்சபையில் வரணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கணுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இது பாருங்கள், 11ஆம் வசனம் சொல்லுது, அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் நினச்சாதான் இது கிடைக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பாவத்திலேருந்து மன்னிப்பு வாங்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொடைகளெல்லாம் கேட்க முடியல. நமக்கே மனசு உறுத்தும் இல்லை, நம்மளே இன்னும் சரியில்லை, நம்ம போய் கொடைகளுக்கு போயிட்டோம், இன்னும் நம்ம இங்கே பாவத்தே புண்ணியங்களே வளர்த்துக்கல. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், பிணி தீர்க்கும் வந்து 4வது. 5வது வந்து வல்ல செயல். 6வது இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல். 7வது ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குழப்பமாக இருக்குங்க, என்ன பண்ணுறது? அப்போ ஒருத்தர் கரெக்டாக சொல்லுவார் பாருங்க, இல்லை இது வந்து கடவுள்கிட்டருந்து வருது, இது சாத்தாங்கிட்ட இருந்து வருது. இல்லை இது நீங்கள் நினச்சிக்கிறதுங்க, இது நீங்கள் உலகம் சொன்னதை வச்சு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, கடவுள் இப்படி சொல்ல மாட்டார். இப்படி இந்த ஆவிகளை பகுத்தறியறது, உள்ளே வரக்கூடிய எண்ணங்களை பகுத்தறியக்கூடிய அது ஒரு கேரிசம். அதுக்கப்புறம் பாருங்கள், 8வது மற்ற ஒருவருக்கு என்னது? பரவச பேச்சு பேசும். மன்மதனிலே 2 இருக்குது. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து அன்னைக்கு உலக மொழிகள் பேசினாங்க திருத்தூதர்கள். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 13 நாளைக்கு நம்ம வாசிப்போம், வானத்தூதர்களுடைய மொழிகளையும் பேசலாம். ஸோ 2 அந்நிய பாஷைகள் இருக்குது. எதை பேசுகிறோன்னு இருக்குது. 9ஆம் வசனம் பாருங்கள், மற்றவர்களுக்கு என்னது? அந்த அந்நிய பாஷைக்கு விளக்கம் கூறுறது. இது இருந்தால் மட்டும்தான் பப்ளிக்கில் பண்ணணும்னு பின்னாடி நம்ம நாளைக்கு வாசிப்போம். பொதுவெளியில் அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னாக்க விளக்கி கூறுறவங்க இருக்கணும், இல்லைன்னா அந்நிய பாஷை பேச வேணான்றார். சரி, அதுக்கப்புறம் 12 31 வசனங்கள் பாருங்கள் நம்ம. அவர் என்ன சொல்ல பாருங்க, ஒரு உடம்புல வந்து தலை இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கால் இருக்குது, அது கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள், கண் இருக்குது, வாய் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகள் இருக்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடைகள் இருக்குது. ஸோ ஒரு உறுப்பு வந்து இன்னொரு உறுப்பு பார்த்து நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு பார்த்து நீ கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உடலுக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. உடல் ஃபுல்லாக கண்ணாக இருந்துட்டா என்ன ஆகுன்றாரு, உடல் ஃபுல்லாக காதாக இருந்துட்டா, தலையாக இருந்துட்டா, மூளையாக இருந்துட்டா எதுவுமே பண்ண முடியாது பாருங்களேன், அது உடம்பாக இருக்காதுல்ல. அதே போல் தான் இப்போ பாருங்கள், இந்த பாடி வந்து நாலேஜாக, இந்த அறிவு திறன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த கண் வந்து கண்டப்ளேட்டிவ், அந்த பார்க்குறது ஞானம் அப்படின்றாரு புனித தாமஸ் அக்வினாஸ். கை கால்லாம் இந்த உதவி செய்கிறது, இந்த மற்றவங்களுக்கு தாராளமாக உதவி செய்கிறது, இந்த இறக்க செயல்களை செய்கிறது, ஆக்டிவ் லைஃப்பில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தலை வந்து தலைமைத்துவம், இந்த ஆயர்கள், குருக்கள், இந்த திருத்தந்தை, இதை குறிக்கிறதான். கால் வந்து பொது நிலைகளை குறிக்கிறதான் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறார். இப்போ தலை சொல்கிறபடி கால் நடக்குது. இதில் எந்த ஒரு விஷயமும் என்ன சொல்கிறது, நான் அடிமையாக இருக்கேன் அப்படிலாம் பார்க்க முடியாது. எனக்கு நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் உடம்பு வேலைக்கு ஆகாது. உடம்பு எல்லாம் ஒருநிலைப்பட்டு செயல்படணும். அதை வழிநடத்துறது ஆவியானவராக இருக்கணும். அதில் பாருங்கள் கீழே, அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள் 23-25, உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றையெல்லாம் நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம், நம் மறைவான உறுப்புகளுக்கே மிகுந்த மதிப்பு பெறுகின்றனர். பாருங்களேன், அப்போ மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை, மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றிணைத்து உருவாக்கி நிற்கிறார். அப்போ மறைவான உறுப்புகளுக்கு தான் நம்ம அதிகமாக மதிப்பு கொடுக்குறோம், அதனால தான் மூடி வைக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அதுக்கு தான் அதிகமாக மதிப்பு கொடுக்குறோம். அப்போ மதிப்பற்ற உறுப்புகளுக்கு தான் நம்ம அதிகமான ஒரு மதிப்பை நம்ம கொடுக்குறோம். அப்படி தான் உடம்புல ஆண்டவர் இயற்கையாக படைச்சிருக்காரு. அப்படி தான் திருச்சபையிலையும் இருக்கணுன்றாரு. நீங்கள் இருக்கிறதுலே கம்மியான வேலையாரு பொதுநிலையர்களா, அப்போ பொதுநிலையர்களுக்கு தான் நீங்கள் அதிக மதிப்பு கொடுக்கணுன்றாரு. உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார். அப்போ பாருங்கள், எல்லா உறுப்புகளையும் இன்னொரு உறுப்பில் மதிக்கணுன்றதுக்காகவே ஆண்டவர் இப்படி படைச்சிருக்காராம். அப்போ திருச்சபையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருங்கொடைகள் இருக்குது. ஒருத்தர் தலைமைத்துவத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் இறக்க செயலை செய்வாங்க, ஒருத்தர் இறைவாக்கு உரைப்பாங்க, ஒருத்தர் ஹீலிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்லுவாங்க. எல்லாரையும் மதிக்கணும். எனக்கு நீ தேவையில்லை, நான் பெரிய ஆளுன்னு சொல்லவே கூடாது.
பொது நிலையர்கள் கூட, சாதாரண ஒரு பொது வந்து இறைவார்த்தை கேட்டுட்டு போகிறவங்கள கூட நம்ம அவ்வளோ மரியாதையோடு நடத்தணும். ஆனால் அதில் அவர் ஒரு ஹைரார்கி வைக்கிறார் பாருங்கள். இப்போது தாழ்வாக இருக்கிறவங்கள, கடைசியில் இருக்கிறவங்கள, அதனால் தான் பாருங்கள், உங்களில் முதலாக இருக்க வேண்டியவன் கடைசியாக இருக்கட்டும், கடைசியாக இருக்கவன் கடவுள் தம்மை தாழ்த்துகிறவரை உயர்த்துவார். அப்போ எதெல்லாம் மதிப்பெற்ற உறுப்பாக இருக்கோ அதெல்லாம் மதிப்பு பெறுகிறது. அப்போ பொதுநிலையர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களா, ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஆண்டவர் மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்காக தான் இத்தனை பேர் செயல்படுறாங்க. ஆயர்கள் குருக்கள்லாம் எதுக்கு? பொதுநிலையர்களுக்காக தான் பாருங்கள் அல்டிமேட்டாக. அப்போ ஹைரார்கியை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எதுக்கு? தாழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு, மதிப்பில்லாத ஒரு உறுப்புகள் நினைக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு. பாருங்கள் 28ஆம் வசனத்துலேருந்து அவர் பாருங்கள் மொத்தம் அந்த 7 ஹைரார்கி வைக்கிறார். ஃபஸ்ட்டு திருச்சபையில் கடவுள் முதலாக திருத்தூதர்கள், பாருங்கள் அப்போஸ்தலர்கள், அவங்க வழிமரவில் வரக்கூடிய ஆயர்கள். அதுக்கப்புறம் 2வது இறைவாக்கினர்கள். எனக்கு ப்ராஃபஸி இருக்கணும், அப்படி சொன்னால் அப்படி இறைவாக்கு நடந்துடும். நீ எப்படி பார்த்தாலும் ஆயருக்கு கீழே தான் வரணும். இப்போ புரியுதா அன்பானவர்களே? அதனால தான் பிஷப்ஸ்க்கு நம்ம அவங்களுக்கு சில பேர் பிஷப் அப்படி பிரசங்கம் வைக்கவே தெரியாது, அவங்களுக்கு எந்த அருங்கொடையுமே இருக்காது. ஆனால் அவங்க ஆயர்கள், திருத்தூதர்கள், அதனால் முதல்ல இடத்துல தான் வைக்கணும். 12 பேருடைய அதிகாரத்தில் வராங்க, ஆண்டவருடைய அதிகாரத்தில் வராங்க. அதுக்கப்புறம் இறைவாக்கினர்கள். 3வது போதகர்கள், டீச்சர்ஸ், குருக்கள், அவங்களாம் வருவாங்க. 4வது பாருங்கள் வல்ல செயல்கள். அப்படியே நான் சொன்னால் அப்படியே செம்மையாக பவர்ஃபுல்லாக நடக்குது. 4வது தான். 5வது பிணி தீர்க்கிறவங்க, ஹீலிங் இருக்கா, நீங்கள் 5வது தான். 6வது துணை நிற்பவர்கள் உதவி செய்வாங்க. 7வது தலைமையை எடுத்து நடத்துகிறவங்க, இந்த சங்கத்து, இந்த பக்தர் கூட்டம், இந்த பங்கு பேரவை தலைவர், அன்பிய தலைவர் எல்லாம் தலைமையேற்று நடத்துகிறவங்க 7வது. 8வது பல்வகை பரவச பேசுகளை பேசுகிறவங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஆயர் இந்த பரவச பேச்சு பேசுகிறவங்கள மதிக்கணும். தலைமையேற்று நடத்துகிற இந்த சாதாரண அன்பிய தலைவரை ஆயர் மதிக்கணும். அதுக்கு தான் இந்த தலைமை. யாரும் ஒருத்தர் வேணான்னு சொல்லக்கூடாது. 31ஆம் வசனம் பாருங்கள். எனவே நீங்கள் மேலான அருங்கொடைகளையே ஆர்வமாய் நாடுங்கள். அன்பதில் அது என்ன மேலான அருங்கொடைகள்? நாளைக்கு அவர் சொல்ல போகிறார் அன்பதிலே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதிகாரம் கிடையாது, வசனங்கள் கிடையாது பவுல் எழுதின போது. அப்போ அவர் இப்போ அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஜாயிண்ட்டாக சொல்கிறாரு. இது எல்லாத்தோட ஒரு மேலான கொடை இருக்குது. நீங்கள் திருத்தூதராக இருக்கிறத விட, பரவச பேச்சு பேசுகிறத விட, நீங்கள் இறைவாக்கு உரைக்கிறத விட ஒரு மேலான கொடை ஒன்று இருக்குது. அது என்னன்னு ஒரு நாளைக்கு சொல்ல போகிறார் அன்பதிலே. ஸோ நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.